வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் திங்கிங் அண்ட் ரீசனிங் எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும், எப்படியெல்லாம் நம்மளோட விஷயங்களை நம்ம அனுமானிக்கணும் அப்படின்றத பற்றி சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் வி ஷுட் கம் அவுட் ஆஃப் அவர் ரேஜ் அப்படின்னு. அந்த ரேஜ்ன்றது என்ன? ஃபியர் அண்ட் ஆங்கர் அப்படின்னா ரெண்டும் கலந்து நம்மளுக்கு எப்படி வேலை செய்யறது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி வேலை செய்கிறது? இப்படி தான் நெகட்டிவாக வேலை செய்யுது. நம்மளோட இமேஜை சுக்குநூறாக ஆக்குது. அப்போது இமேஜ் இல்லாமல் ஹவு யூ கேன் இன்டராக்ட் இன் த சோஷியல் கான்டெக்ஸ்ட்? சாத்தியமே இல்லை. யோசிக்கிறோம், எதை பற்றியெல்லாம் யோசிக்கிறோம்? வாட் ஷுட் வி டூ நெக்ஸ்ட் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அப்புறம் வாட் எக்ஸாக்ட்லி வி ஷுட் ஸ்டடி அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். ஆனால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரீசனிங் அவுட் அப்படின்னு இருக்கணும் இல்லை? வாட் வி ஆர் கம்மிங் அவுட் அப்படின்னு கேட்டால் எதுலேருந்து படிக்கிறோம், எவ்வளோ தூரம் வெளியில் வரணும், எந்த வேலையெல்லாம் செய்கிறோம், ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் என்ன செய்கிறோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? இல்லை சரியாக நிறைய பாடங்கள் எழுதிகிட்டே இருக்கோம், ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுகிறோம், அந்த ஆர்டிக்கல்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். திங்கிங்கில் இருந்தால் தான், தாட் ப்ராசஸ் கிளாரிட்டியோடு இருந்தால் நம்மளால நிறைய விஷயங்களை எழுத முடியும். ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம், ஹவு டு ரைட் அன் ஆர்டிக்கல் அப்படின்னு சொன்னால் எதை பற்றி எழுதுகிறோம், எந்த விதமான யோசனைகளை கொண்டு நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறோம். ஒரு ஆர்டிக்கல்னு சொன்னால் ஒரு கட்டுரை எழுதுகிறோம்னு சொன்னால் அந்த கட்டுரை எந்த தலைப்பில் எழுத போகிறோம், அந்த தலைப்புக்கு தொடர்புடைய செய்திகள் என்னெல்லாம், அந்த தலைப்பு எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு விழாவை பற்றி எழுதுகிறோம். இல்லை நம்மளோட ஒரு தனி மனிதன் எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும், குணாதிசயங்களை எப்படி வளர்த்துக்க வேண்டும், மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தலைப்பில், எந்த தலைப்பில் நம்மளுக்கு சரியாக எழுத தெரியுமோ, எந்த தலைப்பில் நிறைய செய்திகள் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கோ அதை பற்றி எழுதலாம். மனம் எப்படி செம்மைப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தொடர்புடைய செய்திகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மனத்துக்கு தொடர்புடைய செய்திகள்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். அந்த சேகரித்து வைத்து கொண்ட செய்திகளை சிறப்பாக ஒன்று அடுத்தது சீக்வன்ஸு மாறாமல் எழுதணும். மனம் என்ன சொன்னால் அது எப்படியெல்லாம் இருக்கும், அதில் என்னெல்லாம் இருக்கும். மனம் என்பது என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எண்ணம் சொல் செயல், இந்த மூன்றும் மனதிற்கு தொடர்புடையது தான். அப்புறம் இது 6 கோட்பாடுகளை உடையது. எண்ணம் சொல் செயலோடு சேர்ந்து ஊற்றுணர்வு, அதாவது த டாக்டைல், அப்புறம் சிந்தனை திறன், அப்புறம் எழுதுகிற திறன், அது எல்லாமே இதோட சேர்ந்தது தான். அப்போ இந்த 6 கோட்பாடுகளையும் கொண்ட மனத்துக்கு என்ன செய்திகள் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தொடர்புடைய செய்திகளை தொடர்ந்து அடுத்தது எண்ணம் என்ன செய்யும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். எண்ணத்தில் எதெல்லாம் உண்டு, எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படி ஏற்கனவே இப்போ த பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த நேர்மறையான கருத்துக்களை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும், சிறப்பான ஒரு வழிமுறையை காட்டித்தரும். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்க முடியாது, ஏற்புடையதும் இல்லை. ஏன்னு கேட்டால் அதுக்கு 2 விஷயங்கள் சொல்லலாம். பாசிட்டிவ் கருத்துக்களை நம்ம ஒரு கட்டுரையில் எழுதும்பொழுது தான் அது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கும். நெகட்டிவாக சொல்லி வி கேனாட், யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களோட மோட்டிவேஷன் லெவலை நம்ம குறைச்சிட முடியாது. முதல் விஷயம். 2வது, தவறான கருத்துக்களை சொல்லி சமுதாயத்தில் ஒரு சீர்கேடு விளைவிக்கிறதுக்கோ இல்லாட்டி போனால் வேறு எந்த விதமான செய்திகளை செய்கிறதுக்கோ நம்மளுக்கு தகுதி இல்லை. வி டோன்ட் ஹாவ் தட் அந்த கடமைகள் நம்மளுக்கு இல்லை. சமுதாயத்தை சீர்தூக்கணும், சமுதாயத்துக்கு எல்லா விதமான நன்மைகளை செய்யணும், சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்புடைய கருத்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு பிடிக்கிறதுன்றதுக்காக வேண்டி, நம்மளுக்கு சௌரியமாக இருக்கிறது, நம்மளுக்கு இனிமையாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நெகட்டிவ் விஷயங்களை நம்ம சொல்லித்தர முடியாது. எப்போவுமே கசப்பான விஷயங்கள் கசப்பாக மட்டும்தான் இருக்கும். யாருக்கான ஒருவருக்காவது ஒரு கசப்பான விஷயம் இனிமையை தரும் என்று சொன்னால் நம்ம அப்படி யோசிக்கிறவனுக்கு தான் என்ன வருது, ப்ரீஃபரண்டல் லோபு வேலை செய்யலை, அவனுக்கு எண்ண ஓட்டங்களில் தடைமாற்றம் இருக்கிறது என்று பொருள். அதனால் நேர்மையான கருத்துக்கள், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான செயல்பாடுகள், இது 3மே நம்மளுக்கு என்ன இருக்கும், சிறப்பான சமுதாயத்தை வளர்க்க முடியும். இந்த கருத்துக்கள் சமுதாயத்துக்கு போனால் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கணும். சிலவங்களுக்கு ஏதோ இப்போ நம்மகிட்ட ஒரு 150 கோடியா 142 கோடி தாண்டி போயிட்டோம் அப்படின்னா இந்த 142 கோடியில் யாரான ஒரு 10 பேருக்கு தான் அப்படி ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதுதான் சில நேரத்தில் பூதாகாரமாக வெடிக்குமே தவிர மற்றபடி 10%க்கு அதிகமாக என்ன இருக்காது,
ஒருத்தருக்கிட்டையும் அந்த நெகட்டிவ் பிஹேவியர் இருக்காது. இதில் இன்னொரு கூட உளவியலாளர்கள் ஒரு பெரிய கருத்து சொல்லுவாங்க, யாருக்கான ஒருத்தருக்கு நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் பிஹேவியர் இருக்குது, அப்புறம் வந்து இந்த வன்மத்தை வெளியில் காட்டணும் அப்படின்றது எண்ணம் இருந்தால் கூட அது கூட ஒரு 10% டைம் தான் இருக்கும். பாக்கி நேரத்தில் தே வில் பி நார்மல். சில நேரத்தில் அந்த 10% இட் வில் பி ஆசிலேட்டிங். ஒரு நாளும் போயிட்டு ஒரு நாளைக்கு 2-3 தடவை அப்படி ஒரு தவறான எண்ண ஓட்டங்கள் வரும். பாக்கி நேரத்தில் அவங்க சாதாரணமாக இருப்பாங்க. சிலவங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும், பாக்கி 9 நாளைக்கு சாதாரணமாக இருப்பாங்க. அப்படின்னு எந்த மனிதரையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுன்ற அந்த உளவியலாளர்களுடைய மனப்பான்மை இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்களை சொல்லி அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்க வேண்டாம். அந்த 10% நேரத்தில் இருக்காங்களே, ஒரு 2-3 தடவை அப்படி ஆசிலேட்டிங்கில் போயிட்டு வராங்களே, அப்போல்லாம் அவங்கள பண்படுத்தி செம்மைப்படுத்தி அவ்வாறு யோசிப்பது தவறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிறப்பான அந்த மாதிரி ஒன்று எண்ண ஓட்டங்களே வராமல் அவங்கள அப்படி என்ன பண்ணலாம், வெளி பக்கத்தில் அழிச்சுன்னு வந்துட்டா we can also slowly 1 by 1 நார்மாலிட்டிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தைரியம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் யாரையுமே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காம எப்போவுமே திங்கிங் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். யுவர் திங்கிங் எபிலிட்டி ஆர் டு பி எ ப்ரொடக்டிவ் ஒன். நெவர் இட் ஷுட் ஹாவ் தி ஒரு சின்ன அயோட்டா அளவு கூட டெஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட்டில் நம்மளோட எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கக்கூடாது. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.